இல்லை பிஸ்னஸில் 3 ஸ்டேஜ் சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் வந்து இன்குபேஷன் சொல்லுவாங்க. நம்ம குழந்தைங்கள்லாம் வந்து ஒரு ப்ரீமெச்சூர் பேபியை வந்து இன்குபேஷனில் போடுற மாதிரி ஒரு இன்குபேஷன் இருக்கும். அந்த ஸ்டேஜ் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேஜ். 2வது ஸ்டேஜ் வந்து இம்ப்ளிமெண்டேஷன் சொல்லுவாங்க. 3வது எமினன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த ப்ரெஷர் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்கிறது தான் முக்கியம். அது வந்து எந்த ஸ்டேஜில் ஹேண்டில் பண்ணுறோங்கிறது கிடையாது, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஒருத்தர் ஒர்க் பண்ணுறாரு, அவருக்கு ஒரு மந்த்லி ஒரு சேலரி, ஒரு கமிட்டட், ஒரு அஷ்யூர்டு இன்கம் மாதிரி ஒன்று வரும். அதை பேஸ் பண்ணி நிறைய எக்ஸ்பென்சஸ் பிளான் பண்ணுவாங்க. பட் இது டக்குன்னு ஒரு ரிசைன் பண்ணி பிஸ்னஸ்னு வரும்போது இனிஷியல் காசு அங்கே இங்கேயும் கொஞ்சம் சேவிங்ஸ், அது இது பிஎஃப் அது இதெல்லாம் வச்சுட்டு ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஆனால் பிஸ்னஸ் வந்து அவ்வளோ ஈஸியாக பண்ண முடியாது. பொதுவாக வந்து இந்த பிஸ்னஸில் நமக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ்மேன் எப்போவுமே என்ன சொல்லுவார்னா, யார் உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் இருக்காங்களோ, க்ளோஸ் எமோஷ்னலி கனெக்டடாக இருக்காங்கன்னா அவங்க தான் உங்களுக்கு ஃபஸ்ட் எனிமியாக இருப்பாங்க அப்படின்ட்டு. ஏன்னா யாருமே வந்து ஒருத்தர் ரிஸ்க் எடுக்கும்போது யாருமே ஓகே சூப்பர் நீ போய் ரிஸ்க் எடுன்னு சொல்ல மாட்டாங்க. அப்போ வந்து ஆட்டோமேட்டிக்காக ப்ரெஷர் ஜாஸ்தியாகும். எங்களுக்கெல்லாம் வந்து ட்ரைனிங் அப்படின்னா ரொம்ப பிரெயின் ஹெவியான ஒரு வேலை. அதில் போய் ஒரு கம்பெனியில் போய் ஆர்டர் கன்வின்ஸ் பண்ணி அவங்க ஆர்டர் எடுக்கணும்னா நம்ம சும்மா காலேஜ் முடிச்சுட்டு வந்திருக்கணும். சின்ன பசங்க இன்றைக்கெல்லாம் வெள்ள முடியெல்லாம் இருக்குது, அன்றைக்கி அதெல்லாம் இல்லை. அப்போ வந்து என்னடா சின்ன பையனாக இருக்கேன், நீ என்ன போய் பிஸ்னஸ் கொடுக்குறதுன்னு கேட்பாங்க. 2வது ஈவெண்ட்னா என்ன, நம்ம கம்பெனி தான் வந்து கோயம்புத்தூரில் ஈட்வேங்கிறது ஃபஸ்ட்டு கம்பெனி. ஃபேமிலி சைடில் ப்ரெஷர் இருக்கும். ஏன்னா நம்ம சக்ஸஸ் அவங்க பார்த்ததில்லை. நம்ம பிஸ்னஸும் வந்து பார்த்திங்கன்னா வித்தியாசமான பிஸ்னஸ். இப்போ நான் சொல்கிறது ஒரு 26 வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் ஆரம்பித்த கம்பெனி. அன்னைக்கு போய் ஈவெண்ட்டு, ட்ரைனிங்கு, கார்ப்பரேட் அப்படின்லாம் சொன்னால் யாருக்குமே புரியாது. அப்போ அவங்க என்ன சொல்லுவாங்க, ஏன்டா இதெல்லாம் பண்ணுறீங்க, பேசாமல் ஒரு ஹார்ட்வேர் கடை வச்சுக்கோ, ஒரு எஸ்டிடி பூத் வை, இல்லை ஒரு ரெஸ்டாரண்ட் பிஸ்னஸ் பண்ணு, இல்லை வந்து ட்ரேடிங் பண்ணு, இந்த மாதிரி ஒரு கன்வென்ஷனலான பிஸ்னஸ் பற்றி தான் சொல்லுவாங்களே தவிர lot of ways where we can reach customer today. Grass is greener on the other side. தமிழ்ல இக்கரைக்கு அக்கறை பச்சைன்னு சொல்லுவோம். அப்போ இங்கிருந்து அந்த பக்கம் போக அந்த பிஸ்னஸ் சூப்பராக இருக்குமான்னு தெரியும், அங்கிருந்து இன்னொரு பிஸ்னஸ் சூப்பராக இருக்கு தெரியும். மீடியா மைன்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். மீடியா மைன்ஸ் நான் ஷரத். இன்னைக்கு நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னா, ஆண்டர்பிரனர், பிசினஸ் எக்ஸிக்யூட்டிவ் கோர்ஸ் அண்ட் கோயம்புத்தூர் பிஎன்ஐயோட ஒன் ஆஃப் த ஹெட் மிஸ்டர் முகமது நாசர் சார் தான். சார் வணக்கம் சார். வணக்கம் சார், எப்படிங்க சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். வெரி ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஆண்டர்பிரினர்ஷிப்ல போறதுக்கு முன்னாடி சார், இப்போ அந்த 28, 29 அந்த ஏஜ்ல இருக்காங்கல்ல சார், அவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு ஐடி ஜாப்ஸ்ல இருக்காங்க. அவங்களுக்கு மேலே அந்த டெப்ஸ் அப்படிங்கிறது நிறைய வந்துருச்சு சார். இந்த ஆண்டர்பிரினர்ஷிப் அப்படிங்கிறது எடுக்க மாட்டேங்கிறாங்க. ஏன் சார் அது? இப்போ நீங்களே ஒரு வார்த்தை சொல்லிட்டீங்க, டெட் அப்படின்னு சொல்லிட்டீங்க. அதாவது பொதுவாக இப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய சேலஞ்ச் என்னன்னா, எங்கே போனாலும் இப்போ நான் என்னோட ஒரு 25 வருஷம் ட்ரைனிங் எக்ஸ்பீரியன்ஸ், கோச்சிங் எக்ஸ்பீரியன்ஸில் கார்ப்பரேட் கம்பெனி நிறைய ட்ரைனிங் பண்ணும்போது அங்கே இருக்கிற ஒரு ட்ரைனிங் முடியும் போதும் லஞ்ச் பிரேக்கு, டீ பிரேக்லலாம் வந்து நிறைய பார்ட்டிசிபெண்ட்ஸ் என்கிட்ட பேசுவாங்க. அதில் பேசும்போது ஒரு 50%க்கு மேலே வந்து நான் ஆண்டர்பிரனர் ஆகணும் சார், பிஸ்னஸ் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும், எப்படியாவது பிஸ்னஸ்மேன் ஆகணும் அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. அப்போ நான் அவங்கள்ட்டெல்லாம் கேட்பேன், ஏன் நீங்கள் ஆக மாட்டேங்கிறீங்க? இல்லை சார், என்ன சார் பண்ணுறது, இஎம்ஐ பிரச்சனை இருக்குது, கமிட்மெண்ட் இருக்குது, ஃபேமிலி இருக்குது, அதனால் அதை விட்டு வர்றது ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார் அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே சொன்னால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் வரணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணுன்னா, பொதுவாக வந்து இந்த பிஸ்னஸில் நமக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ்மேன் எப்போவுமே எனக்கு என்ன சொல்லுவார்னா, யார் உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் இருக்காங்களோ, க்ளோஸ் எமோஷ்னலி கனெக்டடாக இருக்காங்கன்னா அவங்க தான் உங்களுக்கு ஃபஸ்ட் எனிமியாக இருப்பாங்க அப்படின்ட்டு. ஒரு கார்ப்பரேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாங்க, அதை விட்டுட்டு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு வராங்க, கொஞ்ச நாள் பிஸ்னஸ் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திருப்பி அவங்க வேறு ஆப்ஷன் இல்லை, சக்ஸஸ் ஆக முடியலன்னு திருப்பி கார்ப்பரேட்டுக்கே போயிடுவாங்க. ஏன் போகிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஒரு பிஸ்னஸ்ஸுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. இப்போ பொதுவாக வந்து பிஸ்னஸில் வந்து எல்லோரும் சொல்லும்போது என்ன சொல்லுவாங்க, ஒரு 1000 day ரூல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு 1000 நாள் நீ வந்து 3 வருஷத்துக்கு மேலே நீ பிஸ்னஸ் சஸ்டெயின் பண்ணிட்டீங்கன்னா பிஸ்னஸ் சக்ஸஸ் ஆயிரும்னு சொல்லுவாங்க. அவ்வளோ ஈஸி கிடையாது. பட் இருந்தாலும் என்ன ப்ராப்ளம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து ஒருத்தர் ஒர்க் பண்ணுறாரு, அவருக்கு ஒரு மந்த்லி ஒரு சேலரி, ஒரு கமிட்டட், ஒரு அஷ்யூர்டு இன்கம் மாதிரி ஒன்று வரும். அதை பேஸ் பண்ணி நிறைய எக்ஸ்பென்சஸ் பிளான் பண்ணுவாங்க. அப்போ வீட்டுக்கு தேவையான சில விஷயங்கள் கமிட் பண்ண, இஎம்ஐ, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. பட் இது டக்குன்னு ஒரு ரிசைன் பண்ணி பிஸ்னஸ்னு வரும்போது இனிஷியல் காசு அங்கே இங்கேயும் கொஞ்சம் சேவிங்ஸ், அது இது பிஎஃப் அது இதெல்லாம் வச்சுட்டு ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஆனால் பிஸ்னஸ் வந்து அவ்வளோ ஈஸியாக பண்ண முடியாது. அப்போ என்னென்னா, ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜில் வந்து அவங்களுக்கு ரெகுலர் ரெவென்யூ வந்து பிஸ்னஸில் உடனே வராது, லேட் ஆகும். அப்போ என்ன ஆகும், ஒரு சைடில் இருக்கக்கூடிய பணமெல்லாம் ஸ்டக் ஆயிரும், இன்னொரு சைடில் மந்த்லி எக்ஸ்பென்சஸ் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும், ரெவென்யூ வராது. இப்படி இருக்கும்போது ஒரு வழியே இல்லாமல் பயங்கர ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருப்பாங்க. ஏன்னா வீட்டு சைடில் பயங்கர ப்ரெஷர் வரும். ஏன்னா யாருமே வந்து ஒருத்தர் ரிஸ்க் எடுக்கும்போது யாருமே ஓகே சூப்பர் நீ போய் ரிஸ்க் எடுன்னு சொல்ல மாட்டாங்க இல்லையா? அப்போ வந்து ஆட்டோமேட்டிக்காக ப்ரெஷர் ஜாஸ்தியாகும், உடனே அவங்களுக்கு வேறு வழி இல்லாமல் போயிடுவாங்க. ஸோ இதை பயந்து தான் வந்து நிறைய பேர் வந்து
ஆண்டர்ப்ரனர் அப்படிங்கிற இதில் வந்து ஜம்ப் ஆகாமே இருக்காங்க. நாசர் சார், உங்களோட இனிஷியல் ஸ்டேஜ் ஆஃப் அந்த ஆண்டர்பிரினர்ஷிப் அப்படிங்கிறது எப்படி இருந்துச்சு? எப்படி இந்த ஆண்டர்பிரினர் ஆகணுங்கிற ஐடியா வந்துச்சு சார்? பேசிக்கலி நான் என்னோட பார்ட்னர்ஸ் எல்லாருமே நாங்கள் வந்து வி ஆர் ஃப்ரம் பிஸ்னஸ் ஃபேமிலி. நாங்கள் வந்து பிஸ்னஸ் ஃபேமிலியிலேருந்து தான் வரோம். அப்போது ஸ்கூல் படிக்கிற காலத்தில் வந்து இந்த இன்ட்ராக்ட்னு ஒரு கிளப் இருந்தது. இன்றைக்கி நான் வந்து என்னோட என்டையர் சக்ஸஸ் காரணமே அதுதான். இன்ட்ராக்டுங்கிறது ரோட்டரி கிளப்னுடைய ஒரு ஸ்கூல் 14 to 18 இயர்ஸ் இருக்கக்கூடிய அவங்களுக்கு உண்டான ஒரு அமைப்பு. அதில் என்ன நடக்கும் அப்படின்னா, நிறைய சர்வீஸ் ரிலேட்டட், கம்யூனிட்டி சர்வீஸ், இண்டிவிஜுவல் டெவலப்மெண்ட் சர்வீஸு, ப்ரொஃபஷனல் டெவலப்மெண்ட் சர்வீஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நாங்கள் அதை பண்ணுறோம். அந்த சர்வீஸ் பண்ணும்போது அதில் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். இப்போ மைக்கில் பேசுகிறது, ஒரு பிரசிடெண்ட்டாக இருக்கிறது, ஒரு டீம் மேனேஜ் பண்ணுறது, பீப்புள் ஹேண்டில் பண்ணுறது, இதெல்லாம் பண்ணுறோம். அதுக்கப்புறம் நான் காலேஜ் போனோன்னே ரோட்ராக்ட்டுங்கிற ஒரு ஆர்கனைசேஷனில் நான் இருந்தேன். அப்போ பார்த்தீங்கன்னா எங்களுடைய நாங்கள் ஒரு 3 ஃப்ரெண்ட்ஸு, சந்தோஷ் அண்ட் நாசர். எங்களுக்கு எல்லா 3 பேர்த்துக்கு மென்டராக இருக்கிறவர் மகேஷ்னு ஒருத்தர். அவர் தான் வந்து ஜேசிஸில் அந்த காலத்தில் வந்து உலகத்திலே மிகப்பெரிய ஒரு ட்ரெயினர், இந்தியாவில் டாப் லெவல் ட்ரெயினர். அவருடைய ட்ரைனிங் ப்ரோக்ராம் நாங்கள் அட்டன் பண்ணுறோம். நாங்கள் 3 பேருமே எல்லாம் ரோட்ராக்ட் கிளப்பில் இருக்கிறதுனால ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். இருந்தே எங்களுக்கு ஏதாவது பிஸ்னஸ் பண்ணணும்னு ஆசை. அப்புறம் நான் என்னோட மென்டர் மகேஷ் சார் வந்து என்னோட மென்டர். பாவம் அவர் நம்மகிட்ட இல்லை, இப்போ அவர் இறந்துட்டார். அவர் தான் எங்கள் எல்லாத்துக்குமே மென்டர். ஸோ மகேஷ் என்ன பண்ணுவார்னா, எங்களை வந்து பயங்கரமான அந்த டஃப் கோச்சிங் சொல்லுவாங்க, போட்டு புளிஞ்சு எடுத்துருவார். ஒரு விஷயத்தையும் போட்டு ட்ரெயின் பண்ணுவார், இதை பண்ண. அப்போ வந்து அவர் என்ன சொன்னார்னா, நீங்கள் இந்த மாதிரி சின்ன சின்ன அசைன்மெண்ட்ஸ் கொடுக்குறேன், நீங்கள் அதெல்லாம் சக்ஸஸ் பண்ணீங்கன்னா நீங்கள் பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம், நம்ம கம்பெனி ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு அப்படி தான் அவர் புஷ் பண்ணார். அப்போ அந்த சின்ன வயசுலேயே நமக்கு பிஸ்னஸ் தானே. இப்போ எங்கள் ஃபாதர் வந்து நிறைய பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தார். 2-3 ரீட்டைல், ஃபுட்வேர், அந்த மாதிரி ரைஸ் அந்த மாதிரிலாம். அதே மாதிரி என்னோடய பார்ட்னர் சந்தோஷ், அவங்க அப்பாவும் டெக்ஸ்டைலில் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தார், யான் அந்த மாதிரி. இன்னொருத்தர் வந்து சந்தோஷங்கிறவர் வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு ஃபேமிலி, கோயம்புத்தூரில் ரெஸ்டாரண்ட், ஹோட்டல்ஸு, அந்த மாதிரி அவங்க ஒரு செயின் ஆஃப் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. சார் நாங்கள் 3 பேருமே ஃப்ரெண்ட்ஸாக இருக்கும்போது ஏதாவது பிஸ்னஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இதில் வந்து நாங்கள் அப்படியே வரணும்னு சொல்லி ஆரம்பித்தோம். அப்போ வந்து மகேஷ் என்ன சொன்னார்னா, என்னையை வந்து ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ண சொன்னார். ஒரு 3 years 2.5 years ஒர்க் பண்ணேன். இப்போ அந்த ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப முக்கியம் அப்படின்னாரு. அதே மாதிரி சந்தோஷ்க்கு ஒரு அசைன்மெண்ட் கொடுத்தாரு, இன்னொரு சந்தோஷ்க்கு இன்னொரு அசைன்மெண்ட் கொடுத்தாரு. நாங்கள் 3 பேர் அந்த அசைன்மெண்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணும்போது சரி வாங்க அப்படின்னு சொல்கிறார். இப்போ எங்களோட ஆண்டர்ப்ரனர் ஜேர்னி எப்படின்னா, ரொம்ப ஏர்லி ஸ்டேஜில் நடந்துருச்சு. இப்போ எங்கள் யாருக்குமே கல்யாணம் ஆகலை, கமிட்மெண்ட் இல்லை. வீட்லேயும் வந்து எங்களுடைய மந்த்லி எக்ஸ்பென்சஸ்க்கு உண்டான காசு கொடுக்கணுங்கிற கட்டாயம் கிடையாது. ஏன்னா குவைட் கம்ஃபர்டபுளான ஒரு பேக்ரவுண்ட்லேருந்து வரோம். அந்த ஒரு ஆஸ்பெக்டில் பட் என்னென்னா, ஏதோ ஒன்று சாதிக்கணும், ஏதோ ஒன்று செய்யணும் அப்படிங்கிறதுல பயங்கர இன்ட்ரெஸ்ட்டு. அப்படி ஆரம்பித்த கம்பெனி தான் இது. அப்போ நான் வந்து கம்பெனியில் பாம்பே கம்பெனியில் ஒர்க் பண்ணும்போது ஒரு மீடியா கம்பெனி ப்ளஸ் ஒரு பெரிய இன்டர்நேஷ்னல் எக்ஸிபிஷன்ஸ் ஆர்கனைஸ் பண்ணுற கம்பெனி. நிறைய ஒரு வித்தியாசமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு. அங்கே தான் வந்து நமக்கு இண்டஸ்ட்ரின்னா என்ன, பிஸ்னஸ்னால் என்ன, பிராண்டிங்னா என்ன, நிறைய விஷயங்கள் பழகிட்டேன். இன்ஃபேக்ட் இதில் ஒரு தமாசான விஷயம்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் 3 பேருமே வந்து சயின்ஸ் கிராஜுவேட்ஸ். பட் எங்களுக்கு டோட்டலாகவே அது புதுசான பிஸ்னஸ்ஸு, அக்கௌண்டிங், ஃபினான்ஸில் டோட்டலாக டிஃப்ரெண்டான எக்ஸ்பீரியன்ஸ். பட் இருந்தாலும் பிஸ்னஸ் பண்ணணுங்கிற ஒரு ஆசையில் அப்படி இன்வால்வ் ஆகி வந்தோம். அப்போ தான் வந்து இந்த ப்ராடக்ட்ஸ் பண்ணலாம், அப்போ கார்ப்பரேட் ஈவெண்ட்ஸ் பண்ணலாம், ட்ரைனிங் பண்ணலாம் அப்படின்னு அந்த பிஸ்னஸ் E2Eங்கிற கம்பெனி நாங்கள் வந்து அப்படி தான் ஸ்டார்ட் பண்ணோம். இதுக்கு வந்து மெயின் காரணம் வந்து எங்களுடைய ஒரு என்டர்பிரனர் ஆகணுங்கிற ஒரு ஆசை. பேசிக்கலி எங்கள் ஃபேமிலி எல்லாமே பிஸ்னஸ் தான். யாருமே எந்த கம்பெனியில் ஒர்க் பண்ண மாதிரி எங்கள் பேரண்ட்ஸ் யாருமே எங்கேயுமே ஒர்க் பண்ணல. ப்ளஸ் எங்களுடைய மென்டர் மகேஷனுடைய மோட்டிவேஷன், இதெல்லாம் தான் எங்களுக்கு நாங்கள் என்டர்பிரனருக்கு காரணம். சார் நம்ம இனிஷியலாக பேசும்போது 1000 day ரூல் ஒன்று சொன்னீங்க சார். ஆமாம். உங்களோட லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் 1000 days எப்படி சார் இருந்துச்சு? இனிஷியல் 1000 days ஆஃப்டர், ஏன்னா ஒரு ஜாப் இருந்துச்சு அந்த ஒரு ட்ரைனிங் ஃபேஸில், அதுக்கப்புறம் நீங்கள் வெளியே வந்து அந்த ஃபர்ஸ்ட் 1000 days எப்படி சார் இருந்துச்சு? சரி, அது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் வந்து ஒரு பிஸ்னஸ் அப்படிங்கிறது இப்போ நாங்கள் நினச்ச ஒரு கான்செப்ட் வேறு. இப்போ ஒரு ஈவெண்ட்னா பயங்கரமான ஒரு நம்ம என்ன பொதுவாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஈவெண்ட் கம்பெனியில் அந்த ஈவெண்ட் நடக்கிற அன்னைக்கு பார்க்கும்போது பயங்கர கிராண்டாக இருக்கும். பேக்ட்ராப்பு, சவுண்டு, லைட்டு, ஆளுக வர்றது, சீஃப் கெஸ்ட், பயங்கரமாக ஒரு பிரம்மாண்டமாக இருக்கும், ஆஹா ஓஹோன்னு இருக்கும். பட் பிஹைண்ட் த சீன் என்ன நடக்கும்னா ரொம்ப கஷ்டமான வேலை. அதாவது தூக்கம் அளிக்கணும், ஆர்கனைஸ் எல்லாமே லாஸ்ட் மொமெண்ட்டில் இருக்கணும், நிறைய கோஆர்டினேஷன்ஸ் இருக்கணும். இந்த வென்யூ வந்து கரெக்ட் டைமில் கொடுக்க மாட்டாங்க, நிறைய பிரச்சனை ஒரு சைடில் இருக்குது. அதே மாதிரி எங்களோட இன்னொரு பிஸ்னஸ் ட்ரைனிங் கன்சல்ட்டிங், அந்த மாதிரி பிஸ்னஸ் அதுவும் வந்து கஷ்டம். ஏன்னா இப்போ எங்களுக்கெல்லாம் வந்து இப்போ ட்ரைனிங் அப்படின்னா ரொம்ப பிரெயின் ஹெவியான ஒரு வேலை. அதில் போய் ஒரு கம்பெனியில் போய் ஆர்டர் கன்வின்ஸ் பண்ணி அவங்கள்ட்ட ஆர்டர் எடுக்கணும்னா, நம்ம சும்மா காலேஜ் முடிச்சுட்டு வந்திருக்கணும், சின்ன பசங்க, இன்றைக்கெல்லாம் வெள்ள முடியெல்லாம் இருக்குது, அன்றைக்கி அதெல்லாம் இல்லை. அப்போ வந்து என்னடா சின்ன பையனாக இருக்கேன், நீ என்ன போய் பிஸ்னஸ் கொடுக்குறதுன்னு கேட்பாங்க. ரெண்டாவது ஈவெண்ட்னா என்ன, நம்ம கம்பெனி தான் வந்து கோயம்புத்தூரில் E2Eங்கிறது ஃபஸ்ட்டு கம்பெனி. இப்போ எங்களோட விசிட்டிங் கார்டே ஒரு மாதிரி க்ரியேட்டிவாக எங்கள் மென்டர் டிசைன் பண்ணி கொடுத்தாரு. இப்போ நிறைய பேர் எங்களை மீட் பண்ணி பேசுகிற காரணம் என்னன்னா, அந்த கார்டு
வித்தியாசமாக இருக்குது, நீ என்னையா பண்ணுறேன்னு கேட்கறதுக்கு வேண்டி கூப்பிடுவாங்க. அப்படின்னு நாங்கள் பேச ஆரம்பிப்போம். எங்களோட சேல்ஸ் பேக்ரவுண்டில் இருந்ததுனால கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டெப் அப் பண்ணி வந்தோம். இப்போ இதில் என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா, நிறைய டைமில் வந்து ஃபேமிலி சைடில் ப்ரெஷர் இருக்கும். ஏன்னா நம்ம சக்ஸஸ் அவங்க பார்த்ததில்ல. நம்ம பிஸ்னஸும் வந்து பார்த்திங்கன்னா வித்தியாசமான பிஸ்னஸ். இப்போ நான் சொல்கிறது ஒரு 26 வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் ஆரம்பித்த கம்பெனி. அன்னைக்கு போய் ஈவெண்ட்டு, ட்ரைனிங்கு, கார்ப்பரேட் அப்படின்லாம் சொன்னால் யாருக்குமே புரியாது. அப்போ அவங்க என்ன சொல்லுவாங்க, ஏன்டா இதெல்லாம் பண்ணுறீங்க, பேசாமல் ஒரு ஹார்ட்வேர் கடை வச்சுக்கோ, ஒரு எஸ்டிடி பூத் வை, இல்லை ஒரு ரெஸ்டாரண்ட் பிஸ்னஸ் பண்ணு, இல்லை வந்து ட்ரேடிங் பண்ணு, இந்த மாதிரி ஒரு கன்வென்ஷனலான பிஸ்னஸ் பற்றி தான் சொல்லுவாங்களே தவிர, அன்றைக்கி இந்த மாதிரி புது பிஸ்னஸ் சொல்கிறது வந்து யாருக்குமே ஏற்றுக்க மாட்டாங்க. நிறைய நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் நம்மளோட மென்டர்ஸு, நம்ம ஃப்ரெண்ட்ஸு எல்லாருமே வந்து எக்ஸப்ட் எங்கள் மகேஷ் சார் தவிர பாக்கி யாருமே வந்து எங்களை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா புஷ் பண்ணவே மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும்போது இனிஷியல் ஸ்டேஜஸ் வந்து ரொம்ப கஷ்டம். அதாவது சின்ன சின்ன விஷயங்கள் கூட ரொம்ப கஷ்டப்பட்டு நாங்கள் பண்ணுறோம். எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சின்ன ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜில் வந்து என்னென்னமோ பண்ணுவோம். அதாவது ஒரு கம்பெனி போனோன்னா பயங்கர கிளாமராக ஃபஸ்ட்டு எங்களுக்கு கிடைச்ச ஆர்டர் எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு பெரிய ஒரு பேங்க்கில் போகிறோம், அவங்க மேனேஜர் பார்க்கணும், சரி நமக்கு ஒரு லான்ச் கொடுப்பாங்கன்னு பார்த்தா அவர்கிட்ட அப்படியே பேசிகிட்டு இருக்கும்போது அவர் என்ன சொன்னார்னா, ஓகே சூப்பர் வெரி குட், நீங்கள் நல்லா பண்ணுங்கள், ஆனால் எனக்கு ஈவெண்ட்டெல்லாம் கொடுக்க முடியாது, உங்களுக்கு எந்த விதமான ப்ரொமோஷனல் ஆக்டிவிட்டி கொடுக்க முடியாது, ஒரு சின்ன வேலை இருக்குது, நீ செய்கிறீங்களான்னு கேட்டார். என்ன சார் செய்யலாம் அப்படின்னா, இப்போ என்னோடய ஃப்ரெண்டு வந்து துபாயில் வந்து ஒரு பெரிய கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாரு. அவருக்கு வந்து கோயம்புத்தூரில் வந்து ரேஸ் கோர்ஸில் ஒரு பெரிய அப்பார்ட்மெண்ட் வச்சுருக்காரு. ஒரு 6 மாதமாக அந்த அப்பார்ட்மெண்ட்டை ஒன்றுமே யாருமே க்ளீன் பண்ணல, தொடக்கல, பிடிக்கல, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது, நீங்கள் அதை பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டார். உடனே என்ன பண்ணுறதுன்னு தெரில. நான் சொன்னேன், என்னுடைய பார்ட்னர் சந்தோஷ், அவர் வந்து ஒரு பெரிய 3 ஸ்டார் ஹோட்டல் வச்சுருக்காரு. அவர் என்ன பண்ணார், ஓகே சார் பண்ணிடலாம் சார் சொல்லிட்டு அப்படி எப்படி சொன்னார், ஏது சொன்னான்னு தெரில. அப்புறம் நேராக போய் அவங்க கார்லேயே போய் அவங்க ஹோட்டலில் இருக்கக்கூடிய ஹவுஸ் கீப்பிங் டீம் எல்லாம் கூட்டிகிட்டு போய் அவங்க அந்த கம்ப்ளீட்டாக ரெடி பண்ணி கொடுத்துட்டோம். அப்பவும் வந்து நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் E2E கம்பெனி பேரில் பண்ணல, அது தனியாக ஆர்ட்ஸ் அண்ட் என்ஸ்ன்னு ஒரு சின்னதாக ஒரு விசிட்டிங் கார்டு டிசைன் பண்ணி கொடுத்து ஃபஸ்ட்டு அசைன்மெண்ட் பண்ணோம். அந்த அசைன்மெண்ட் பண்ணதுக்கப்புறம் அவங்கள மேலே எங்களை மேலே கான்ஃபிடன்ஸ் வந்துச்சு. அதுக்கப்புறம் ஒன்றா கொடுத்தாங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் வந்து 98 ஸ்டார்ட் பண்ண கம்பெனி அப் டு 2001 வரைக்குமே உண்மையிலுமே நிறைய ஸ்ட்ரகிள் தான். சின்ன சின்ன சாக்ரிஃபைசஸ், லாட் ஆஃப் ஸ்லீப்லெஸ் நைட்ஸு, அதாவது நம்பர் ஆஃப் எம்ப்ளாயிஸ் வந்து பார்த்திங்கன்னா யாருமே கிடையாதுங்க. நாங்கள் 4 பேர் தான் கஷ்டப்பட்டு ஓடுவோம். அதுக்கப்புறம் 2000 ஒரு 2 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் நாங்கள் வந்து ரெக்ரூட் பண்ண ஆளுகளை அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ணி வந்தோம். ஸோ அதனால் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, பிஸ்னஸில் வந்து 3 ஸ்டேஜ் சொல்லுவாங்க. நீங்கள் எந்த பெரிய கார்ப்பரேட் கம்பெனி எடுத்தாலும், பெரிய பெரிய மல்டிநேஷ்னல் கம்பெனி எடுத்தாலும், சின்ன கம்பெனி எடுத்தாலும், நீங்கள் ஃபேமஸான பிராண்ட்ஸ், கோயம்புத்தூர் பேஸ்ட் ஃபேமஸான பிராண்ட்ஸ் எந்த கம்பெனி எடுத்தாலும் இல்லை பிஸ்னஸில் 3 ஸ்டேஜ் சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் வந்து இன்குபேஷன் சொல்லுவாங்க. நம்ம குழந்தைங்கள்லாம் வந்து ஒரு ப்ரீமெச்சூர் பேபியை வந்து இன்குபேஷனில் போடுற மாதிரி ஒரு இன்குபேஷன் இருக்கும். அந்த ஸ்டேஜ் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேஜ். 2வது ஸ்டேஜ் வந்து இம்ப்ளிமெண்டேஷன் சொல்லுவாங்க. 3வது எமினன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போ பொதுவாக நீங்கள் எந்த பிஸ்னஸ் ஸ்டடி பண்ணாலும் ஃபஸ்ட்டு ஃபேஸ் வந்து ஆல்மோஸ்ட் 0 to 7 years ஆகும். நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய இந்த இன்டர்நேஷ்னல் ஸ்டோரிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த ஃபேஸ்புக் இந்த மாதிரி ஃபேமஸான கம்பெனிஸ் எல்லாம் வி ஸ்டார்டட் ஆர் கம்பெனி இன் கராஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப இன்ஸ்பைரிங். அந்த மாதிரி தான் ஆரம்பிப்பாங்க எல்லாருமே. அந்த பிஸ்னஸ் ஒரு எஸ்டாப்ளிஷ் ஆகி வரும்போது ஒரு கிராஃப் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் போடும்போது ஒரு சின்ன பாயிண்ட் ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து ஆரம்பித்து அப்படியே ஸ்லோவாக மேலே போய் ஒரு ஸ்டேஜ் வரும். அதுதான் வந்து இன்குபேஷன் ஸ்டேஜ்னு சொல்கிறோம். அந்த ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜில் ஸ்லைட்டாக க்ரோ ஆகும். அதுக்குள்ளே நீங்கள் லேர்னிங் கர்வ்னு சொல்லுவாங்க. நிறைய இந்த லேர்னிங்ஸ் எல்லாம் பழகிருப்பீங்க. என்னென்ன பிரச்சனைகள், என்னென்ன இது பண்ணக்கூடாது, முக்கியமான விஷயம் என்னென்னா என்னெல்லாம் பண்ணக்கூடாதுங்கிற ஒரு கிளாரிட்டி அப்போ வரும். அதுக்கப்புறம் ஸ்லோவாக பிஸ்னஸ் க்ரோ ஆகும். பிஸ்னஸ் க்ரோ ஆகி ஒரு லெவலில் வரும்போது மெச்சூர் ஆகும். ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜில் வந்து டக்குன்னு அங்கேருந்து ஒரு பிரேக் த்ரூ அண்ட் பியான்னு ஒரு பாயிண்ட் வரும். அதுக்கப்புறம் டக்குன்னு மேலே சல்லுன்னு க்ரோ ஆகும். இதுதான் வந்து பிஸ்னஸ்னுடைய ஸ்டோரி. இப்போ நிறைய சக்ஸஸ் ஸ்டோரிஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த 3 ஸ்டேஜ் தாண்டி தான் வரும். அப்போ இதுக்கு எவ்வளோ நாள் ஆகும்? ஃபஸ்ட்டு ஒரு 7 years ஆகும். அதுக்கப்புறம் 7 to 16 வருஷம் ஆகும்போது ஓரளவு கன்சிடபிள் க்ரோ ஆகும். 16 வருஷத்துக்கு மேலே தான் வந்து ஹாக்கி ஸ்டிக் க்ரோத்துன்னு சொல்கிற மாதிரி பயங்கரமாக க்ரோத் வந்து மேலே போகும். நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது இதில். ஸோ இதுதான் அந்த ஹோல் கான்செப்ட்னு வச்சுக்கோங்களேன். ஒரு காலகட்டத்தில் ஒரு இனிஷியல் ஸ்டேஜில் வந்து நம்ம பிஸ்னஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கணும், சேலஞ்சஸ் தெரிஞ்சுக்கணும், காம்படிட்டர் பற்றி தெரிஞ்சுக்கணும், கஸ்டமர் பற்றி தெரிஞ்சுக்கணும், இண்டஸ்ட்ரி எப்படி க்ரோ ஆகிட்டு இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். இந்த நாலேஜ் எல்லாம் கேதர் பண்ணுறக்கே உங்களுக்கு ஒரு 2 வருஷம் 2.5 வருஷம் ஆயிடும். அதுக்கப்புறம் ஸ்லோலி நீங்கள் என்ன பண்ணணும்னா, எந்த ப்ராடக்ட்டுக்கும் ஒரு கஸ்டமர் இருப்பாங்க. கஸ்டமர் டிபெண்ட் பண்ணி தான் பிஸ்னஸ். அப்போ அந்த பொட்டென்ஷியல் கஸ்டமர் யார், என்னென்ன மாதிரி பொருள் வாங்குறாங்க, எதுக்காக வாங்குறாங்க, அதனோட யூஸ் என்ன, யார் சொல்லி வாங்குறாங்க, இந்த மாதிரி கஸ்டமர் பற்றி நிறைய கேள்விகள் கேட்கணும். ஒரு சின்ன ரெஸ்டாரண்ட் ஆரம்பித்து பயங்கரமாக லாஸ் ஆகி பிஸ்னஸே வேண்டாம் நோன் ஆளுகளும் இருப்பாங்க. அதே சின்ன ரெஸ்டாரண்ட் ஆரம்பித்து பல கோடி பிஸ்னஸ் பண்ணி பல பிரான்ச் பண்ண ஆளுகளும் இருப்பாங்க. இது மாதிரி எல்லா பிஸ்னஸில் வந்து நல்ல பிஸ்னஸ் கெட்ட பிஸ்னஸ்ங்கிறது கிடையாது. பிஸ்னஸ் ஆளுகளாக தான், அந்த பிஸ்னஸ் மேன் தான்.
சின்ன அமேசிங் ஸ்டோரிஸ் எல்லாம் கேட்கும்போது நமக்கே புல்லறியுது. ஒரு இன்ஸ்டாகிராமில் ஒரு சின்னதாக ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறாங்க, அதில் ஃபோட்டோகிராஃப்ஸ் போடுறாங்க, அது மூலியமாக டிஷர்ட்ஸ் கைங்களாக விற்கிறாங்க, ஹேண்ட்பேக்ஸ் விற்கிறாங்க, பெண்களுக்கு போடக்கூடிய இந்த காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸ் விற்கிறாங்க, கோடிக்கணக்கில் விற்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. லாட் ஆஃப் வேஸ் வேர் வி கேன் ரீச் கஸ்டமர் டுடே. கிராஸ் இஸ் கிரீனர் ஆன் தி அதர் சைட். தமிழில் இக்கரைக்கு அக்கறை பச்சைன்னு சொல்லுவோம். அப்போ இங்கிருந்து அந்த பக்கம் அந்த பிஸ்னஸ் சூப்பராக இருக்குமான்னு தெரியும், அங்கிருந்து இன்னொரு பிஸ்னஸ் சூப்பராக இருக்கு தெரியும்.